இப்ப திமுக கூட்டணியில காங்கிரஸ் இருக்காங்க. ஆனா, அவங்க அங்க டிஎம்கேக்கும், காங்கிரஸுக்கும் கொஞ்சம் ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. அதாவது டிஎம்கே நிர்வாகிகள் காங்கிரஸ் தாக்குறதும், காங்கிரஸ் நிர்வாகிகள் டிஎம்கே தாக்குறதுமா நடந்துகிட்டே இருக்கு. இத சரி செய்ய காங்கிரஸ் தலைமையும் சரி, டிஎம்கே தலைமையும் சரி, கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டு இருக்காங்க. அந்த வகையில இப்போ சப்போஸ் காங்கிரஸ் டிவிகேல 2026 தேர்தல்ல ஒன்று சேர்றாங்க அப்படின்னா, யாருக்கு பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு விதத்துல சொல்லப்போனா, கட்சியா சொல்லப்போனா காங்கிரஸும் சரி, டிவிகேக்கும் சரி 2 பேருக்குமே பலமா தான் பார்க்கப்படும். அது ஏன் அப்படின்னா, காங்கிரஸ் ஒரு அவங்க ஆரம்ப காலத்துல ஒரு பெரிய பொசிஷன்ல இருந்தாங்க. கூட்டணியில அவங்க தான் ஆளுமையே. ஆனா இப்போ கூட்டணியில சேர்ந்துகிட்டு ஒரு 20 சீட்டு, 30 சீட்டே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு, அ கிடைக்கிற ஒரு 5, 6 எம்எல்ஏ, 10 எம்எல்ஏ அப்படிங்கிற ஒரு இதுதான் போய்க்கிட்டே இருக்காங்க. அத மாத்தணும் அப்படின்னா, அவங்களுக்கு வோட் பெர்சன்டேஜ் கூடுதலா போகணும் அப்படின்னா, டிவிகேவோட சேர்ந்தா மட்டும்தான் ஒரு 15, 12, 13 ஒரு வோட் பெர்சன்டேஜ் காங்கிரஸ்க்கு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்லிக்கலாம். எம்எல்ஏ சீட் பிடிக்கலாம்னா கூட டிவிகேக்கும் இது ஆடுதல், அதாவது கூடுதல் அட்வான்டேஜ் மட்டும்தான். இதுவும் டிவிகேவை கொஞ்சம் உயர்த்தும். 2 பேரும் ஒரு கூட்டணியில ஒன்று சேர்ந்தாங்கன்னா, ஒரு எப்படி சொல்றது? ஒரு ஒரு ப்ரொஜெக்ஷன் வைஸ்ல பார்க்கும்பொழுது, ஒரு டிவிகே கட்சி, அதாவது ராகுல் அண்ட் விஜய் ஒன்று சேர்ந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒரு பர்செப்ஷன் வைஸ்ல டிவிகே கொஞ்சம் ஹையா வரும். காங்கிரஸுக்கும் அது பெனிஃபிட்டா இருக்கும். காங்கிரஸ்க்கு இது டிவிக்குல வந்துட்டாங்கன்னா, பாண்டிச்சேரி பிளஸ் கேரளா அப்படிங்கிற இடத்துல விஜயை கொண்டு போயிட்டு அவங்க பிரச்சாரத்தை மேற்கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா, அவங்களுக்கு இது தேவையில்ல, எங்க சீட்டு தான் தேவைன்னா, டிஎம்கேல இருந்துட்டு அந்த எப்பவும் போல வர்ற எம்எல்ஏவை பெற்றுக்கிட்டு அவங்க பொழப்ப அப்படியே ஓட்டிட்டு போகலாம். டிவிகேல சேர்ந்தாங்கன்னா 2 பேருக்குமே பயன் பயன் உண்டு. 2026 தேர்தலுக்கெல்லாம் டிவிகே அண்ட் காங்கிரஸுக்கு பயனுள்ளதாக தான் கண்டிப்பா அமையும்.